ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனுள்ள மருத்துவ தகவல்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய தகவல்கள், ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நிறைய பேர் அவங்களுக்கு ஏற்படுற அந்த இல்லறம் சார்ந்த சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளுக்கு யாரிடம் அணுகுவது அப்படின்ட்டு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க. குழம்பவே தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை, பதட்டப்படவும் தேவையில்லை. இல்லறம் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு நிரந்தர தீர்வினை கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் இருக்குன்னா அது நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மட்டும்தான். உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வினை கொடுக்கக்கூடியதாக இது இருக்கும். சரிங்களா? நிறைய பேருங்க நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, எங்களுடைய இல்லற நேரத்தை நாங்கள் நீட்டிப்பு செய்யணும், அதற்கு என்ன வழி? இதுதான் மேக்சிமம் எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வியாக இருக்கு. ஆண்களுக்கு இந்த கேள்வி தான் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஏன் ஆண்களை சார்ந்தே இந்த கேள்வி வருகிறது அப்படின்னு கேட்டால், இந்த கலவி அப்படிங்கிற விஷயத்தில் ஆண்கள் ரொம்ப வீக்கு. பெண்களை விட ஆண்கள் ரொம்ப வீக்கு. என்னங்க சொல்கிறீங்க, ஆண்களை வீக் அப்படின்ட்டீங்க? ஆண்மை பலம் இருக்குது ஆண்களுக்கு, அவங்க குதிரை பலம் இருக்குது, சீரிப்பாயும் வேகம் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுது. பட் ரியாலிட்டி என்னன்னு நீங்கள் யோசிக்கணும். என்ன தெரியுமா, ஒரு ஆணால் ஒரு நாளைக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ, அதிகபட்சமாக 3 முறையோ அவர்களால் கலவியில் ஈடுபட முடியும். சரிங்களா? உச்சத்தை அடைய முடியும். ஆனால் ஒரு பெண்ணால் ஒரு நாளைக்கு பல முறை, எண்ணிலடங்கா முறை, பல முறை உச்சத்தை அடைய முடியும். வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே அடுத்த உச்சத்துக்கு அவங்க ரெடி ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு அவர்களால் ஒரு நாளைக்கு எண்ணிக்கை இல்லாத அளவிற்கு உச்சத்தை அடைய முடியும். அப்போது இதில் யார் ஸ்ட்ராங்? ஆண்களை விட பெண்கள் தானே ஸ்ட்ராங்கு. இன்னொன்று, உணர்வுகள் அப்படின்னு நாம் எடுக்கும் பொழுது ஆணை விட பெண்களுக்கு உணர்வுகள் அதிகம். சரிங்களா? ஸோ நாம் தான் பெருமை பீத்திக்கணும், ஆண்கள் ஆண்மை அப்படின்ட்டு பெருமை பீத்திக்கணும். ஆனால் உண்மை இயற்கை எப்படி படைச்சிருக்குது அப்படின்னா, பெண்களுக்கு தான் அதிக ப்ரியாரிட்டி கொடுத்து படைச்சிருக்கு. ஆனால் இயற்கை இன்னொரு ஓரவஞ்சனையும் பண்ணிடுச்சு. என்னன்னா, ஒரு ஆண் நினைத்தால் மட்டும்தான் அவன் திருப்தி அடைய முடியும், அவனோடு சேர்ந்த துணையையும் திருப்திப்படுத்த முடியும். சரிங்களா? ஒரு ஆண் நினைச்சாதான். அது எல்லா உயிரினங்களுக்குமே பொருந்தும், மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் இது பொருந்தும். எல்லா உயிரினங்களுக்கும் எப்படி அப்படின்னா, ஆண் நினைத்தால் மட்டும்தான் அவனும் உச்சத்தை அடைய முடியும், அவனோடு சேர்ந்த இணையையும் உச்சத்தை அடைய வைக்க முடியும். அழகா சொல்லுவாங்க, ஆண் என்பவன் செயல்படுபவன், பெண் என்பவள் அந்த செயலுக்கு தன்னை உட்படுத்தி கொள்பவள். இது எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும். சரிங்களா? ஸோ இந்த அதிக நேர இல்லறம் அப்படிங்கிற கான்செப்டில் ஆண்கள் தான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பெண்களை விட ஆண்கள் தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அதில் இருக்கிற சூட்சமங்களை அறிஞ்சிக்கணும், அதை எப்படி அப்ளை பண்ணுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் தொடர்ச்சியான வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே ஆண்களை பேஸ் பண்ணியே சொல்லிகிட்டு இருக்கேன். ஆண்களுக்கு இது செய்யுங்க, ஆண்கள் நீண்ட நேரம் புரியாது செய்யுங்க அப்படின்ட்டு ஆண்களையே சுற்றி 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 நான் தகவல்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது இதனால தான். பல பேர் அது ஒரு கேள்வியாகவே கேட்குறீங்க, ஏன் ஆண்களுக்கே சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அடுத்து,
ஆண்கள் வந்து சில விஷயங்களில் கண்டிப்பாக கவனத்தோடு இருக்க வேண்டும். திருமணத்திற்கு முந்தையதான வாழ்க்கையில் நீங்கள் இருக்கீங்க, அதாவது இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 2-3 மாதம் கேப் இருக்குது, அல்லது உங்களுக்கு வரன் தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு ஒரு தாம்பத்தியத்துக்கு உங்களை தயார்படுத்திக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக சொல்லப்படுது. அதுக்காக ஏதாவது லேகியத்தை கிண்டணுமா, சூரணத்தை தயார் பண்ணி விழுங்கணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் லேகியத்தையும் கிண்ட வேண்டாம், சூரணத்தையும் தயார் பண்ண வேண்டாம். எளிமையாக, ரொம்ப ரொம்ப எளிமையாக நான் சொல்கிற சில விஷயங்களை மட்டும் கையாளுங்கள் ஆண்கள், அது போதும். என்னங்க அது அப்படின்னு கேட்டால், ஆண்கள் நம்மக்கிட்ட வரும்போது ஃபஸ்ட்டு விஷயம் கேட்பாங்க, பொலிவாகணும். நான் ரொம்ப பொலிவாகணும், எனக்கு இன்னும் ஒரு 3 மாதத்தில் கல்யாணங்க, நான் ரொம்ப பொலிவாகணும், அது ஒன்று கேட்பாங்க. ரெண்டாவது, நல்ல துடிப்போடு இருக்கணும். இல்லறத்தில் ஆரம்பித்த உடனே எனக்கு அங்கே பிடிச்சிக்கிச்சு, இங்கே பிடிச்சிக்கிச்சு, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, பண்ண தூங்கிடுறேன் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இல்லாமல் நல்லா துடிப்பாக இருக்கணும். ஒன்று பொலிவாக இருக்கணும், இன்னொன்று துடிப்பாக இருக்கணும். மூணாவது, நீண்ட நேரம் இருக்கணும், அதிக நேரம் ஈடுபடணும். இந்த 3த்துக்கும் விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த 3க்கும் விஷயத்த நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு பொலிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அதாவது அழகு அப்படிங்கிறது பெண்கள் அப்படிங்கிற காலம் மலையேறிடுச்சு. இன்றைக்கி பெண்களை விட ஆண்கள் தான் அழகுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அழகு சாதன பொருட்கள் ஆண்களுக்கு தான் இன்றைக்கி அதிகமாக தயாராகிக்கிட்டு இருக்குது. குறிப்பாக திருமணம் ஆக போகிற ஆண்கள் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, சார் நான் ரொம்ப ஒரு அழகாகணும், பொலிவாகணும், என்னை விட பொண்ணு வந்து கலர் அதிகம், அதே நேரத்தில் அவங்க நல்லா பொலிவாக இருக்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஆக்சுவலாக ஸ்கின்னை வந்து வெள்ளையாக்குறதுங்கிறது முடியாத ஒன்று. நீங்கள் என்ன மருத்துவம் பண்ணாலும் ஸ்கின் வெள்ளையாகாது. அப்படி வெள்ளையாகுதுன்னா இட்ஸ் டெம்பரவரி, ஸ்டீராய்டாக இருக்கும், அல்லது இன்ஜெக்ஷன், குளுட்டோதயான்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. இந்த குளுட்டோதயான் நம்ம யூஸ் பண்ணும்போது டெம்பரவரியாக ஸ்கின் பிரைட் ஆகும், விட்டுட்டிங்கன்னா அந்த பிரைட்னஸ் போயிடும். ஏன்னா நம்மளோட பாடியில் மெலனின் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும்போது பிளாக்காக இருக்குது, கம்மியாக இருக்கும்போது வெள்ளையாக இருப்போம். இது வந்து ஜீன் ரீதியாக வருது, ஜெனட்டிக். நம்ம அப்பா அம்மா வெள்ளையாக இருந்தாங்கன்னா நாம் வெள்ளையாக இருப்போம், நம்ம அப்பா அம்மா கருப்பாக இருந்தாங்கன்னா நாமளும் கருப்பாக இருப்போம். ஸோ ஒரு கருப்பாக இருக்கிற ஒரு நபர் வந்து வெள்ளையாகிறதுங்கிறது முடியாத ஒன்று. ஆனால் பொலிவாகிறதுங்கிறது முடியும். அதே மாதிரி இன்னும் சில பேர் மாநிறமாக இருப்பாங்க, அவங்க வெள்ளையாகலாமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களும் ஆக்சுவலாக வெள்ளைங்கிறதுலே பல வகைகள் இருக்குது. பால் வெள்ளாகணும் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தமன்னா கலர் வரணும்பாங்க. தமன்னா கலருங்கிறது, தமன்னா நம்ம நாட்டு பிள்ளையே கிடையாது. அவங்க வந்து ஆக்சுவலாக வடநாட்டிலேருந்து வந்தவங்க, அந்த ஊர் கிளைமேட்டை, அந்த ஊர் இதுக்கு அவங்க அந்த கலரில் இருப்பாங்க. நம்ம ஊர் என்னது, தமிழ்நாட்டு கலர் என்ன, ஒரு விதமான ப்ரௌன் கலர் தான் நம்மளோட தமிழ்நாட்டு கலர். ஸோ இந்த கலரில் தான் நாம் இருப்போம். அப்படியே கேரளா பக்கம் போனீங்கன்னா அவங்களோட ஸ்கின் அப்படி க்ளோவாக இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை, அந்த பால் வெள்ளைம்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஸோ மற்றவங்களை பார்த்து நாம் இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க தயவு செஞ்சு. என்ன சொல்லப்போனால் நம்மளை பார்த்து மற்ற நாட்டவர்கள் வந்து ஆச்சரியப்படுவாங்களா, இவங்க எப்படி இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னுட்டு. உலகிலேயே மிக அழகான நபர்கள் வாழும் ஊராக சொல்லப்படுவது இந்தியா, அதிலும் தமிழ்நாடு. இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியாது. நம்மளோட கலரை நினச்சி நாம் சந்தோஷப்பட்டுக்கணும். பட் அந்த க்ளோயிங் அப்படிங்கிறது எல்லாருமே ஆசைப்படுவோம். சில நேரங்களில் நல்லா ஃபேராக இருக்கிறவங்க டேன் ஆகிறதும் கருது போகிற சூழ்நிலையும் நிகழும். ஸோ இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு திருமணத்துக்கு ஒரு 2 மந்த்து 3 மந்த்து இருக்குது, கேப் இருக்குது அப்படின்னா, தினம் ஒரு மலை நெல்லிக்காய் சாப்பிட வேண்டும். தினம் ஒரு மலை நெல்லிக்காய். அதாவது விட்டமின் சி அப்படிங்கிற விஷயம் வந்து உடலுக்கு ரொம்ப அவசியம். நான் இதை பற்றி நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தலைமுடி நல்லா வளரணும், கண் பார்வை நல்லா தெளிவாகணும், ஆன்டி ஏஜிங், அதாவது விரைவில் வயதாகாமல் இருக்கணும். ஒரு 40 வயசு ஆளில் பார்க்கும்போது கூட 20 வயசுன்னு சொன்னால் அது அந்த ஹாப்பினஸ் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. ஸோ அந்த ஆன்டி ஏஜிங்கு, சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த
உடம்புல ரத்தமே இல்லாத மாதிரி இருக்கும், அப்படியே விழு விழு விழுன்னு இருப்பாங்க, ஒரு மாதிரி பொலிவே இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள். மெயினாக விட்டமின் சி வந்து உடம்புல வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பிரைட்னஸ், தேஜஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பார்த்திங்கன்னா தூய தமிழில் தேஜஸ்ம்போம். முகத்தை பார்த்தாவே இப்படி பிரகாசமாக ஜொலிக்கும். அந்த ஒரு நிலை வரணும் அப்படின்னு சொன்னால் விட்டமின் சி நல்லபடியாக இருக்கணும் உடலில். ஸோ அந்த விட்டமின் சியை கொடுக்கக்கூடியதுக்கு நிறைய உணவுகள் இருக்குது. கேரட் இருக்குது, முட்டைகோஸு, காலிஃப்ளவரு, ஏகப்பட்ட உணவு, ஆரஞ்சு பழம், ஆப்பிள், இந்த மாதிரி நிறைய உணவுகள் இருக்குது. பட் இது எல்லாமே காஸ்ட்லி. ரெண்டாவது, சில காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்றதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. முட்டைகோஸு, காலிஃப்ளவர்லாம் சில பேருக்கு வாவின்னு அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஆரஞ்சு பழம் கொஞ்சம் காஸ்ட்லி, ஆப்பிள் காஸ்ட்லி, இதெல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் இது பண்ணுவாங்க. மலை நெல்லிக்காய் நம்ம ஊர் காய், நம்ம ஊர் பழம். அது நான் என்ன சொல்கிறது, மலை நெல்லிக்காய்ங்கிறத விஷ்ணு விருட்சம்னு சொல்லுவோம். ஆன்மீகத்தில் அதுக்கு ரொம்ப நல்ல ஒரு அங்கீகாரம் இருக்குது. ஆன்மீக நண்பர்கள் இந்த மலை நெல்லிக்காயை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டுக்கு ஒரு மலைநெல்லிக்காய் மரம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மலைநெல்லிக்காய் மரம் இருக்கும்போது அந்த இடத்துல விஷ்ணு விருட்சம், விஷ்ணு இருக்க இடத்துல லக்ஷ்மி இருப்பாள். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல செல்வங்கள் குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மலை நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா தினம் 1 எனும் எண்ணிக்கையில் சாப்பிட வேணும். சார் நாங்கள் 2-3லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால், தினம் 1 போதுமானது. ஒரு மனிதனினுடைய ஒரு நாள் தேவையான விட்டமின் சி சத்து ஒரு மலை நெல்லிக்காய் ஒரு மனிதன் சாப்பிடுவதால் நிரப்பப்படுகிறது. நீங்கள் 2, 3, 4, 5ன்னு சேர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ஒரே ஒரு மலைநெல்லிக்காய் தினமும் காலையில் எந்திரிச்சோடனே வாயை கொப்பளிச்சுட்டு வெறும் வயிற்றுலேயும் சாப்பிடலாம், சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடலாம். அப்பத்தாங்கிறதுலாம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு மலைநெல்லிக்காய் சாப்பிடுங்க. அழகாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க, ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஒன்று சாப்பிட்டுவாங்க. ஒரு 2-3 மாதத்துலையே முகம் நல்ல தேஜஸ் ஆகிறத பார்க்க முடியும். சில பேர் கேட்பாங்க, ஜூஸ் போட்டு குடிக்கலாமா அப்படிம்பாங்க. ஒரு காயை ஜூஸ் போட்டுலாம் குடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ராவா உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மலை நெல்லிக்காய் தினம் 1 அப்படிங்கிற விதத்தில் சாப்பிட்டிங்கனாவே அது இன்னொரு விஷயம் என்னென்னா, விட்டமின் சி நல்லா இருக்கும்போது நம்ம தோற்றமே இளமையாக இருக்கும். நீங்கள் மேக்கப்பே பண்ண தேவையில்லை, அந்தளவுக்கு ஒரு நேச்சுரல் தோற்றமாக இருக்கும். இது வந்து பெண்களும் பயன்படுத்தலாம், ஆண்களும் பயன்படுத்தலாம். இது வந்து 1. ரெண்டாவது, துடிப்பாக இருக்கணும்னு ஆண்கள் விரும்புவாங்க. நல்லா துடிப்பாக இருக்கணும், நல்லா ஆக்டிவாக இருக்கணும், அப்படியே இல்லறத்தில் புகுந்து விளையாடணும். சில பேருக்கு அசதி ஏற்பட்டுரும். இல்லறத்தில் ஈடுபடும் போது அவங்க சொல்கிறத பார்த்தாவே ஒரு மாதிரி பாவமாக இருக்கும். எங்கங்க இல்லறத்தில் ஈடுபடலான்னு உள்ளே போவோம், கொஞ்ச நேரம் தான் ஈடுபடுவோம், அப்படியே சுருங்கிடுது, சீக்கிரமாக வெளியேறிடுது, ஒரு மாதிரி தொய்வு அடைஞ்சு போயிடுது. எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பல பேர் சொல்லக்கூடிய ஒரு ஒரு கவலையான ஒரு விஷயம். நான் அவங்கள பார்த்து சொல்லுவேன், என்னங்க இது இப்படி சொல்கிறீங்களே, அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது, அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த சோர்வு இல்லாமல் தடுக்கலாம் அப்படிம்பேன். குறிப்பாக திருமணம் ஆக போகிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க தான் இந்த கேள்வியை ரொம்ப இதாக கேட்பாங்க. எனக்கு கல்யாணம் ஆக போகுதுங்க, இன்னும் ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்தில் கல்யாணம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் நீண்ட நேரம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இரவு தூங்குவதற்கு முன்னாடி 1 டம்ளர் பால் குடிங்க. என்னங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க, நாங்கள் என்னென்னமோ நினச்சோம், நீங்கள் சப்புன்னு 1 டம்ளர் பால் குடிங்கன்னு விஷயத்தை முடிச்சிட்டிங்களே அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆக்சுவலாக அந்த பால் அப்படிங்கிறதுலங்க நிறைய சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் அப்படின்னு எல்லா வயதினருக்கும் இந்த பால் வந்து எந்த அளவுக்கு நன்மை கொடுக்குது அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு விஷயம் எலும்புகள். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு அபோவ் 40 to 50 தாண்டிடுச்சுன்னாவே எலும்பு எல்லாமே வீக் ஆகிடுது. முட்டு வலி, கைவலி, கால்வலி, இது ரொம்ப காமனாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த
எலும்பு வலிகள், எலும்பு சார்ந்த வலிகள், மூட்டு வலி, முழங்கால் வலி, கைவலி, கால் வலி, எல்லா வலிகளுமே உங்களுக்கு பறந்து போகணும் அப்படின்னு விரும்பினால், ஆசைப்பட்டா தினமும் ஒரு டம்ளர் பால் குடிங்க. ஒன்று, இது வந்து உங்கள் வீட்டில் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா, உங்கள் அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ மனைவி கூட இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த கை கால் வலி இருந்ததுன்னா பால் குடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் என்பது உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கும். உடல் சார்ந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலமாக்கும். இரவில் ஒரு டம்ளர் பால் குடிக்கிறவங்க ஆக்டிவாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கால்சியம் இருக்குது, எலும்புகளுக்கு நல்ல ஊட்டம் இருக்குது, நல்ல வேலை செய்வாங்க. எந்த வேலை செஞ்சாலும் சோர்வுங்கிறதே வரவே வராது. சில பேர் கேட்பாங்க, நான் இன்னைக்கு குடிச்சுங்க, நாளைக்கு என்னங்க ஒன்றுமே ஆகலை அப்படிம்பாங்க. இன்றைக்கி குடித்த உடனே நாளைக்கெல்லாம் ரிசல்ட் தெரியாது. டேக் டைம், ஒரு 1 மந்த்தாவது குடிக்கணும், அப்போ தான் அந்த ரிசல்ட் தெரியும். ஸோ அந்த பால் அதுவும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, பலன்களை பன்மடங்கு பெருக்கி கொடுக்கும். இங்கே நார்மலாக காலையில் குடிக்கிறதை காட்டிலும் பகல் வேலைகளில், அதாவது இந்த காலை வேளைகளில் குடிக்கிறத காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி, பிஃபோர் பெட் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி குடிச்சிட்டு நீங்கள் அதுவும் இளம் சூடான பாலை நீங்கள் குடிச்சிட்டு படுக்கும் பொழுது கால்சியம் நல்லா இருக்கும். இன்னொன்று, ஒரு அமைதி, ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட். இது வந்து ஆண்களுடைய டெஸ்டோஸ்டரான் கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பொதுவாக ஆண்கள் வந்து தியானம் பண்ணினாலோ, ஒரு வாக்கிங் போனாலோ, உடற்பயிற்சிகள் எதை செஞ்சாலும் எங்களோட டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்பயுமே ஆண்கள் டென்ஷனாக, பதட்டமாக, வேகமாக இருந்தாங்க, ஒரு மாதிரி ஒரு ஒரு கோபமான மைண்டு, ஒரு பரபரப்பான மைண்டில் இருந்தாங்கன்னா டெஸ்டோஸ்டரான் லெவல் நல்லாவே இருக்காது, ரொம்ப லோவில் இருக்கும். ஸோ அவங்கள ஒரு ரிலாக்ஸ்டு பண்ணணும், ஒரு கூல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த பால் பயன்படுத்து. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பாலை குடிக்கிறச்சே உங்களுக்கு தூக்க மாத்திரையே தேவையில்லை, நல்ல தூக்கம் வரும். நல்ல காலையில் அடித்து போட்ட மாதிரி எழுந்திருப்பீங்க. 5 மணி 6 மணிக்கு எழுந்திருப்பீங்க, அழகாக எழுந்திரிச்சு உங்களோட வேலையை பார்ப்பீங்க. இப்படி ஒரு அதிக நேர தூக்கத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த பால். அதாவது அமைதிப்படுத்தி, சைடு எஃபெக்ட் இல்லை. நீங்கள் மாத்திரை போட்டு தூங்குறதுங்கிறது சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒன்று. இது மாத்திரை போட்டு நீங்கள் தூங்குற மாதிரி வராது. நீங்கள் நேச்சுரலாக நீங்கள் தூங்குற மாதிரி ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தூங்கி பாருங்கள், எவ்வளோ அழகாக தூக்கம் வரும்ன்ட்டு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பலன். இது வந்து திருமணம் ஆக போகிறவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்குது அப்படின்னா, அந்த சோர்வு, அந்த டயர்ட்னஸ், இந்த இல்லறம் செஞ்சுட்டு இருக்கும் போதே ஒரு மாதிரி சோர்வாயிடுறது, தூங்கிடுறது, ரொம்ப ஒரு மாதிரி அதில் ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறது. அதாவது இல்லறத்தினுடைய, அதாவது திருமணமான புதியதில் இல்லறம் 1 முறை 2 முறை இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆளுக ரொம்ப சோர்வில் இருக்குதுங்கன்னா அப்படியே படுத்துட்டாங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ அதனால் அந்த ஒரு ஆக்டிவாக செயல்பட வைக்கிறதுக்கு உங்களுடைய உடம்பை இந்த பால் வந்து பயன்படும். சரிங்களா? ஸோ பால் என்பது உங்களை ஒரு துருதுருன்னு ஆக்கிற ஒரு ஆளாக மாற்றும். இது வந்து 2வது, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி. 3வது, இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம், அதிக நேரம் ஈடுபடணும் அப்படிங்கிற ஆசை நிறைய ஆண்களுக்கு உண்டு. அதுவும் திருமணம் ஆக போகிற ஆண்களுக்கு இந்த ஆசை நிறைய இருக்குது. கல்யாணம் ஆக போகிற ஆண்களுக்கு இந்த ஆசை ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்கக்கிட்ட, சார் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் எவ்வளோ ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, அதிக நேரம் ஈடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள், மருந்து மாத்திரை எதனாலும் நான் சாப்பிட தயாராக இருக்கிறேன், ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நான் அவங்கக்கிட்ட ரொம்ப நகைப்போடு சொல்லுவேன், ஏங்க மருந்து மாத்திரை லேகியம் அப்படிங்கிறது இதுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால், அதிக நேரம் இரவு முழுவதும் செய்கிறதுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால், நான் தாங்க இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உலகத்தில் இந்த சமாச்சாரத்துக்கு மட்டும் எவ்வளோ வேணாலும் விலை கொடுப்பாங்க. இதுக்கு உண்மையாலுமே இரவு முழுவதும், இப்போ ஒரு இரவுனா ஒரு 8 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக செய்கிற மாதிரி ஏதாவது மருந்து இருந்தது, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் தான் அந்த உலகத்திலே பெரிய பணக்காரன். ஸோ அது முடியுமா? ரியாலிட்டி என்னன்னு யோசிக்கணும். ஆக்சுவலாக கலவை அப்படிங்கிற விஷயத்த 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஃபோர்ப்ளே, அதாவது கொஞ்சுதல் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். 2வது கலவி.
இந்த கொஞ்சுதல் அப்படிங்கிறத ஃபோர்ப்ளேன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. புற விளையாட்டுகள், அதாவது கலவிக்கு முந்தையதான சில சில்மிஷங்களை நாம் ஃபோர்ப்ளே அப்படிங்கிற பெயரால் சொல்கிறோம். இதை நீங்கள் எவ்வளவு நேரம் வேணுமானாலும் செய்யலாம், ஈடுபடலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் இரவு முழுவதும் கூட நீங்கள் ஃபோர்ப்ளேவில் ஈடுபடலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த கலவிங்கிற அந்த மெயின் விஷயங்கள், உறுப்புகளினுடைய இணைவு, இந்த விஷயங்கள் எவ்வளோ நேரம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் 4 to 7 நிமிடங்கள் மட்டுமே ஒரு ஆணால் இருக்க முடியும். 4 to 7 நிமிடங்கள் மட்டும்தான் உங்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியும். அதாவது ஒரு ஆணால், அதாவது உச்சகட்டம் அடையிறது. ஃபோர்ப்ளேவை நான் சொல்லலை, உச்சகட்டம் அடையிறது என்ன அப்படின்னு பாருங்க. ஒரு விஷயத்தை நான் இதாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு ஆண் உச்சம் அடையக்கூடிய நேரம் என்பது 4 to 7 நிமிடங்கள், 4 to 7 minutes ஒரு ஆண் உச்சம் அடைவதற்கான நேரம். அதே ஒரு பெண் உச்சம் அடைவதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா 14 நிமிடங்கள். ஸோ ஒரு ஆணை விட 1 மடங்கு ஜாஸ்தி பெண் உச்சம் அடையிறதுக்கான நேரம். ஸோ ஆண்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இங்கே முடியும் பொழுது தான் பெண்ணுக்கு அந்த உணர்வுங்கிற விஷயமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்கள் விஷயத்தை தெரிந்து கொள்ளணும். 10 நிமிடம் அல்லது 20 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஃபோர்ப்ளே என்று சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யுங்கள். என்ன சொல்ல போனால், அந்த ஃபோர்ப்ளேவிலேயே பெண்கள் உச்சத்தை அடைந்து விடுவார்கள். ஓகேங்களா? ஸோ அவர்களை அதன் மூலமாக உச்சம் அடைய வைத்து 2வது ரவுண்டில் வேணால் நீங்கள் உங்களோட உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் உச்சத்தை அடைந்து விடுவீர்கள், அவர்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைந்து விடுவார்கள். ஒரு ஆணால் தொடர்ந்து 14 நிமிடங்கள் அவனுடைய உறுப்பை இயக்குவது என்பது இயலாத ஒன்று. அது எவ்வளோ பெரிய சூரனாக இருந்தாலும் சரி. நாங்கள் மாத்திரை போட்டுட்டுலாம் செய்வோம் அப்படிம்பாங்க சில பேர். மாத்திரை போட வேண்டியது தான். 1 நாள் போடுவீங்க, 2 நாள் போடுவீங்க, 3 நாள் 10 நாளையில் எல்லாமே கலண்டுக்கும். மாத்திரை போடுறது அப்படிங்கிற விஷயமே முதல்ல தவறு. நிறைய பேர் அதனுடைய பக்க விளைவுகள் தெரியாமல், அதுவும் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அதனோட பக்க விளைவுகளே தெரியறதில்ல. ரொம்ப காமனாக டேப்லெட்டை யூஸ் பண்ணுறாங்க. அது நான் பார்க்கும்போது வியப்பாக இருக்கும். ஏன்னா மருத்துவர்களுக்கு தெரியாத டேப்லெட்ஸ் கூட இவங்களுக்கு தெரியுது. சரிங்களா? ஸோ நிறைய பேர் டேப்லெட்டு யூஸ் பண்ணுறாங்க. அந்த டேப்லெட் எல்லாமே இதயம் தொடர்பான டேப்லெட்ஸ். ஏன்னா இந்த பிளட் சர்க்கிளை வேகப்படுத்துகிற டேப்லெட் தானே எல்லாமே. அப்போ உணர்வுகள் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிளட்டை நல்லா வேகப்படுத்தக்கூடியது. ஸோ அந்த பிளட்டை அதிகப்படுத்துறதுக்கு, அந்த வேகப்படுத்துறதுக்கான டேப்லெட் இதயம் சார்ந்த டேப்லெட்டுங்கிறதுனால மருத்துவ ஆலோசனை இல்லாமல் நீங்கள் அந்த டேப்லெட் எடுக்கும்போது இதயம் சார்ந்த நோய்கள் வரவும் வாய்ப்பு இருக்குது. நாளடைவில் இந்த டேப்லெட் இல்லாமல் உங்களால் ஈடுபடவே முடியாது, செயல்படவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் மாத்திரை இல்லாமல் அங்கே எதையுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் வருவதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். இந்த நீண்ட நேரம் இல்லறம் அப்படிங்கிற கான்செப்டில் நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெண்களை திருப்திப்படுத்துறது ஃபோர்ப்ளே டெக்னிக்கை பயன்படுத்துங்க. பல வகையில் உங்களுடைய ஜாலங்களை அங்கே காட்டுங்க, உங்களுடைய திறமையை அந்த இடத்துல காட்டுங்க. கை ஜாலங்கள் காட்டுங்க, உங்களுடைய உடல் ஜாலங்கள் காட்டு. அதாவது வாக்ஷாயனர் அழகாக சொல்கிறார், யுத்தம் போல் உங்களுடைய இல்லறம் இருக்க வேண்டும். யுத்தம் மாதிரி இருக்கணுமா? என்னங்க யுத்தங்கிறீங்க? யுத்தத்தில் கத்தி எடுத்துகிட்டு போவோம், சண்டை போடுவோம், ரத்தம் வரும், பிரச்சனையாகுமே, செத்து போயிடுவாங்களே அப்படின்னா ரியாலிட்டியில் அப்படி இல்லை. இந்த யுத்தம் இன்பமான யுத்தம்.
நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேனா அப்படிங்கிற அந்த யுத்தம் போலான இல்லறம்தான் முழு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். அருவருப்பு காட்டாத யுத்தம் போலான இல்லறத்தில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு இனிமையான நீண்ட நேர இல்லறம் கிடைக்கும். மேக்சிமம் ஆண்கள், புதிதாக திருமணம் ஆகிற ஆண்கள் தினம் ஒரு நெல்லிக்காயினும் சாப்பிட்டுட்டு பால் அப்படிங்கிறது இரவு குடிச்சிட்டு இதை ரெகுலர் பண்ணிவிட்டு நீங்கள் இல்லறத்துக்குள்ளே, நீங்கள் இப்போ ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் இல்லறத்தில் ஈடுபடுறேன், இதுவே போதுமானது. உங்களால் இயல்பை காட்டிலும் அதிக நேரம் இல்லறத்தில் அதிக நேரம் ஈடுபட முடியும். ஸோ நீங்கள் இதுக்குன்னு ஸ்பெஷலாக மருந்துகள் மாத்திரைகள் எதையுமே நீங்கள் சாப்பிட தேவையில்லை. ஆயுர்வேதத்துலேயும் சாப்பிட தேவையில்லை, சித்தாவிலையும் சாப்பிட்றதில்லை, எதுவுமே சாப்பிட தேவையில்லை. ஸோ நீங்கள் நார்மலாகவே ஈடுபடலாம். ஆண்கள் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டவுடன் இல்லறத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். நிறைய ஆண்கள் இந்த மிஸ்டேக்கை பண்ணுறீங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இல்லறம் எப்போனாலும் ஈடுபடலாம், எப்படினாலும் ஈடுபடலாம். இருவருக்கும் இடையேயான பரஸ்பர புரிதல், அன்பு, பாசம் இது இருந்தாலே போதும். பட் ஆனால் நிறைய ஆண்கள் என்னென்னா தெரியாதனமா நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஈடுபடுறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு உடனே ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும் பொழுது அவங்களுக்கு பலதரப்பட்ட உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். குறிப்பாக அல்சருங்கிற பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இந்திரிய திரவத்தினுடைய வேகம் கம்மியாகிறத பார்க்க முடியும். நல்லா அது பீழ்ச்சி அடுக்கும்போது தான் அது பெண்ணுடைய அந்த குழாய், அந்த கருக்குழாய் அது உள்ள அப்சர்வ் பண்ணி அதில் உயிரணுக்கள் போய் கருமுட்டையை அடைஞ்சு குழந்தை உண்டாகும். பட் நீங்கள் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஈடுபடும் போது ஒரு ஆக்டிவாக ஈடுபட முடியாது, அந்த வேகம் குறையுது அப்படின்னுட்டும். அதே நேரத்தில் அல்சர் போன்ற பிரச்சனை வருது அப்படின்ட்டு சீக்கிரமாக உங்களோட இல்லறமே முடிஞ்சிருது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்டு உடனே ஈடுபடுவதை தவிர்த்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம் கணக்குங்க. திட உணவுகள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு 4 மணி நேரம் கழித்து ஈடுபடுவது என்பது கரெக்டாக இருக்கும். நீங்கள் அடுத்து உடனே ஒரு கேள்வி கேட்பீங்க, எங்கள் 4 மணி நேரம் இப்போ 6 மணிக்கு சாப்பிட்றதெல்லாம் இன்றைக்கி எங்கெங்க நடக்குது? இன்றைக்கெல்லாம் சாப்பிட்றது 7 மணி, 8 மணி, 9 மணி ஆகிடுது. எப்படிங்க அப்படின்னா குறைஞ்சது 2 மணி நேரமாவது கழிச்சிட்டு நீங்கள் ஈடுபடணும். சாப்பிட்ட உடனே நான் ஈடுபடுறேன் அப்படிங்கிற ஆட்களாக இருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்த்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஆவது கேப் விட்டுட்டு நீங்கள் ஈடுபடுங்க. ஸோ இப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று அதிக நேரமும் ஈடுபடலாம், ரெண்டாவது அந்த குழந்தை உடனே தங்கிறதுக்கு வாய்ப்புணுங்க. ஏன்னா ஃபோர்ஸ் நல்லாயிருக்கும், இந்திரிய திரவத்தினோட அந்த ஃபோர்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஈடுபடுறதுக்கு நல்லது ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலையில் ஈடுபடணும்னு விரும்புனீங்கன்னா விடியற் காலையில் அது ஒரு நல்ல நேரம். நிறைய பேர் கேட்பாங்க, இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு இரவு பொழுது சிறந்ததா விடியற் காலை பொழுது சிறந்ததா அப்படின்னுட்டு நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க. எப்பயுமே இல்லறம் இரவில் நீங்கள் ஈடுபடுறதை காட்டிலும் விடியற் காலையில் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா விடியற் காலையில் நீங்கள் ஈடுபடும் போது நார்மலாகவே வயிறு காலியாக இருக்கும். ஏன்னா எதுவும் சாப்பிட்ருக்க முடியாது. ஏன்னா அதிகமாக ஒரு டீயோ பாலோ குடிச்சிருப்பீங்க, அவ்வளோதான். ஒன்று அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ரெண்டாவது விடியற் காலையில் நீங்கள் ஈடுபடும் போது இன்னொரு நன்மை என்னென்னா ஒரு ரிலாக்ஸ்டு மைண்டாக இருப்பீங்க. ஒரு பதட்டம் இல்லாமல், ஒரு தயக்கம் இல்லாமல், ஒரு படபடப்பு இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டு மைண்டாக இருப்பீங்க. அது விடியற் காலைக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அதனால தான் சொல்லுவோம், விடியற் காலையில் புதுசாக ஏதாவது கற்றுக்கிறதா இருந்தால் கற்றுக்கோ, தொழில் செய்கிறதா இருந்தால் செய்ய, நல்லா கல்வி கற்கிறதா இருந்தால் கற்றுக்கோ அப்படின்னா சொல்கிறது இந்த விடியற் காலை நேரத்தை சொல்கிறது. ஸோ அந்த விடியற் காலை நேரத்தில் நீங்கள் ஈடுபடுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு டைமிங். ஒன்று உடல் கழிவுகளை வெளியேற்றிவிட்டு ஈடுபடுங்கள். ஆண்களும் பெண்களும் இயற்கை உபாதைகளை வெளியேற்றிவிட்டு நீங்கள் ஈடுபட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் அதுவே போதுமானதாக இருக்கும்.
சரிங்களா? ஸோ மற்றபடி விடியற்காலை சிறந்த ஒரு நேரமாக கருதப்படும். நீங்கள் மேக்ஸிமம் விடியற்காலை ஈடுபட்டீங்கன்னாவே உங்களுக்கு எழுச்சியில் குறை இருக்காது, அதிக நேரம் ஈடுபடுறதுல எந்த குறையும் இருக்காது, ஆக்டிவாக ஈடுபடுவீங்க. மருந்து மாத்திரையோட துணையே தேவையில்லை. நல்லா சந்தோஷமாக அதிக நேரம் ஈடுபடுறதுக்கு விடியற்காலையை சூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இருவருக்கும் இடையான பரஸ்பர புரிதல், ஒரு ஆசை, இன்னும் சில பேர் ஆண்கள் சொல்லுவாங்க, நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு ஒரு அந்யூன்யமே இருக்க மாட்டேங்குதுங்க, இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு அப்படின்ட்டு. குறைந்தது ஒரு 2-3 மாதமாவது ஆகும் அந்த 2 பேருக்கும் இடையே அந்த கூச்சம் அப்படிங்கிறது அந்த இல்லறத்தில் முழுமையாக நீங்கி. ஏன்னா அவங்களும் ஒரு புது ஒரு வாழ்க்கை முறையில் இருந்து வராங்க, நீங்களும் ஒரு புது வாழ்க்கை முறையில் இருந்து வரீங்க. ஸோ 2 ஒட்டணும் அப்படின்னு என்ன தான் நீங்கள் அன்பு பாசம் காதல்ங்கிறது அந்த அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போனாலும் கூட, இல்லறம்ங்கிற விஷயத்துக்குள்ளே போனாலும் கூட அது நல்ல ஜெல் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 3-6 மாதமாவது ஆகும். ஸோ ஆண்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், பெண்களுடைய மனதையும் தெரிஞ்சுக்கணும், அவங்களினுடைய அந்த எண்ணங்களுக்கு மதிப்பளித்து கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது இன்னுமே நல்ல ஒரு இன்பமாக அமையும். கண்டிப்பாக இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.